இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி பங்கீடு முடிந்தது. பாரதிய ஜனதாவுக்கு 27 சீட், பாமகவுக்கு 18 சீட், அமமுகவுக்கு 11 சீட் ஒதுக்கப்பட்டன. இதற்கிடையே தாங்கள் போட்டியிட விரும்பும் 27 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் பாரதிய ஜனதா தலைமை வழங்கியுள்ளது. அதில் ஒரு சில தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் 5 மாற்று தொகுதிகளையும் பாரதிய ஜனதா குறிப்பிட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவின் இந்த உத்தேச பட்டியல் வெளியாகி இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி கோவை வடக்கு சிங்காநல்லூர், மொடக்குறிச்சி, குன்னூர், சூலூர், அந்தியூர், திருச்செங்கோடு, திருப்பூர் தெற்கு, ராசிபுரம், வானூர், பழனி, அரவக்குறிச்சி, தளி, மதுரை தெற்கு, மயிலாடுதுறை, நாகர்கோயில், குளச்சல், விளவங்கோடு, பத்மநாபபுரம், திருநெல்வேலி, திருச்செந்தூர், சாத்தூர், வேளச்சேரி, துறைமுகம், மயிலாப்பூர், திருத்தணி, கும்பகோணம் ஆகிய 27 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளது பாரதிய ஜனதா. ஒருவேளை இந்த பட்டியலில் ஒரு சில தொகுதிகளை கூட்டணி கட்சியினருக்கு விட்டுக் கொடுக்க நேர்ந்தால் கேவிக்குப்பம், வாசுதேவநல்லூர், அவினாசி, கிணத்துக்கடவு போன்ற தொகுதிகளை மாற்று தொகுதிகளாக பாரதிய ஜனதா சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதேபோல் நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலும் அவர்கள் இறங்கும் தொகுதிகள் பற்றிய விவரமும் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை மதுரை தெற்கு தொகுதியில் களமிறங்கப் போகிறாராம். இங்கு கடந்த முறை திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் பூமிநாதன் வெற்றி பெற்றார். அதேபோல் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை இந்த முறை சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடப் போகிறார். கோவை வடக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதியும், விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணையும் களமிறங்கப் போவதாக பாரதிய ஜனதாவினர் கூறுகின்றனர்.